நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலையும் கர்த்தர் உங்களோடு இருக்க போகிறார். ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் இனி செய்கிற காரியத்திலே மனுஷன் இருக்கிறானோ இல்லையோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு இருக்கிறேன். இப்பொழுது நீங்கள் மனசிலே நினைக்கிற அந்த காரியத்திலே ஹல்லேலூயா, கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ பண்ணுகிற பிரயாணத்திலே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ செய்கிற வேலையிலே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ எடுக்கிற எல்லா முயற்சிகளிலையும் நான் உன்னோடு கூட. நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி, நீ செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். இந்த வசனம் ரொம்ப அழகான வசனம். இந்த வார்த்தையை சொல்லுகிறவர் ஆண்டவர் அல்ல. ஆண்டவர் பல இடங்களிலே மனிதர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லி இருக்கிறாரு. ஆனா இந்த இடத்திலே தேவனுடைய மனுஷனுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை யாரால வருது அப்படின்னு சொன்னா, அக்காலத்திலே அபிமலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பீகோலும். அப்படின்னா இவங்க யார் அப்படின்னா, ஒரு நாள் இவர்களுக்கு விரோதமான, ஒரு நாள் இவர்களை எதிர்த்தார்கள். அப்படின்னா அந்நியர்கள், மற்ற மனிதர்கள். இவர்களோடு சேர்ந்தவர்கள் அல்ல, அவர்களுக்கு விரோதமானவர்கள், அவர்களுக்கு வித்தியாசமானவர்கள். ஆனா அவங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது அப்படின்னா, நீ செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நான் நம்புறேன், உங்க சொந்தக்காரங்களுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரப்போகுது, உங்க மேனேஜருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரப்போகுது, உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்த மனிதனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரப்போகுது. என்ன வார்த்தை அப்படின்னா, நீ செய்கிற எல்லாவற்றை பார்க்கும்போது கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம் என்று சொல்ல போகிறார்கள். ஆமென் சொல்லுங்கள்.